திருமங்கையாழ்வார் ஒருத்தியை காதலிச்சார், ஆசைப்பட்டார் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. அந்த அந்த குமுதவல்லி நாச்சியார்னு அவளுக்கு திருநாவும். அவள் ஒரு 2 விதி விதிச்சா, இந்த 2ஐயும் நீர் பண்ணுறதா இருந்தால் உங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு. அதில் 1 வருஷத்துக்கு நித்தியப்படி 1000 பாகவத ஆளுக்கு நீர் ததியாராதனம் பண்ணணும். அந்த சாப்பாடு நீர் போட்டுட்டேன்னு சொல்லும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இந்த மாதிரி இப்போ இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்காதா? சரி வாண்டான்னா அவ்வளவு காசு படுத்துக்கலாம், நான் எங்கே போகிறதுனால். பக்தனா ஆராதனை பண்ண தெரியுமா, பண்ணுவியா, தளி பண்ண தெரியுமான்னு கேட்கணும். நிச்சயமாக கேட்கணும். ஆணுக்கும் தளிகை தெரியணும், பெண்ணுக்கும் தளிகை தெரியணும். எனக்காக நீங்கள் பண்ணுறதோ உங்களுக்காக நான் பண்ணுறதோ இல்லை. 2 பேரும் இல்லத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாரோ அவருக்கு பண்ணி சமர்ப்பிக்கத்தான் கல்யாணமே. அதற்காகத்தான் இவன் கையை அவ பிடிச்சிருக்கா, அவன் கையை இவ பிடிச்சிருக்கா. கிருப்ணாமி, உன் கையை நான் பிடிக்கிறேன், சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம்னு மந்திரம் சொல்கிறது. நல்ல குழந்தைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உன் கையை பிடிக்கிறேன். அத்தோட நிறுத்ததுல தர்ம பிரஜாபியார்த்தம் விரணீமகே, தர்மத்தை செய்யும் பொருட்டும் பிரஜைகளை உற்பத்தி பண்ணும் பொருட்டும் உன் கையை பிடிக்கிறேன்னா எதை முதல்ல சொல்றான்? கல்யாணம் பிரஜ உற்பத்தி முதல் இல்லை, தர்ம பிரஜார்த்தம். தர்மத்தை கைப்பிடிக்கிறதுக்காக, அதை நடப்பிடிக்கிறதுக்காகத்தான் உன் கையை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுக்காகத்தான் கல்யாணம். இப்படித்தான் எங்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால 8 விஷயம் சாதனம், 8 விஷயம் சாத்தியம். அது எதுவும் நம்மால முடியாட்டாலும் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அடியனுடைய காரியத்தை சாதித்து கொடுக்க வேணும்னா சாதிப்பார். அந்த சக்தி இருக்கிறவர். இப்போ 8 விஷயத்தில் ஒரு 3 பார்த்துட்டோம். புத்தி, பலம், யசோ, தைரியம். தைரியம் என்றால் இந்திரிய நிகிரகம். நம்ம இந்திரியங்களை அடக்க முடியணும், மனசை அடக்க முடியணும். அவனைத்தான் தீரன் தீரன்கிற. ரெட்டையை கண்டு கலங்கக்கூடாது. ரெட்டையும் சமமாக எடுத்துக்கணும். சுகத்தையும் துக்கையும் சமமாக எடுத்து, லாபத்தையும் வெற்றி தோல்வியை சமமாக எடுத்து, லாபத்தையும் நட்டத்தையும் சமமாக எடுத்துட்டு, அவமானத்தையும் மானத்தையும். ஆரோத்தர் பட்டம் கொடுக்குறேன் வாங்கோ, உங்களுக்காக பெருசு பெருசாக எல்லாம் வச்சுருக்கேன்னு பட்டம் எழுதி கொடுத்துருவா. இது ஒரு பக்கம். அதை வாழ்ந்து வெளியில் வரைச்சே ஒருத்தர் படம் எடுத்துன்னு போய் அதை போட்டு இவருக்கு போய் கொடுத்துருக்கா பாருங்க அப்படின்னு அந்த பக்கம் இன்னொருத்தர் எழுதுவோம். இதை கண்டு சந்தோஷமாக சிரிச்சின்னு வருதா, இதில் அதை கண்டு அழ போகிறதானால் இந்த 2ஐயும் பார்த்து நாம் பண்ணுறதா இருந்தால் வாழ்நாள் முழுக்க சிரிச்சுட்டே இருக்க வேண்டியதான், அழுதுண்டே இருக்க வேண்டியதான், வேலையே பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாத்தையும் சமமாக தான் எடுத்துக்க பழகிக்கணும். அதுதான் சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபவ் ஜயா ஜயோ யுத்தா யுத்தஸ்வ. சண்டை போடுவதன் பொருட்டு சண்டையிட அர்ஜுனா. லாப அலாபத்தை பற்றி நீ கவலைப்படாதே. அதைத்தான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு எங்கிட்ட விட சொன்னேன். நீ செய்ய வேண்டிய செயலை செய், அத்தனை பலத்தை எங்கிட்ட சமர்ப்பி. பலத்துக்கு நீ ஆசைப்படாதே. கர்மத்தை செய்யறதுல தான் உனக்கு அதிகாரம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபலஹே துர்பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. இது இத்தனையும் கண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. என்னால் ராமாயண காலத்தில் ஹனுமார் பண்ணி காட்டினது, ராமன் பண்ணி காட்டினது. அதைத்தான் கண்ணன் விதி விதியா 700 ஸ்லோகங்களாக எழுதி வைத்தார். புத்தி, பலம், யசோ, தைரியம். நிர்பயத்தம். தைரியம் வேற, பயமில்லாத இருக்கிறது வேற. 2 ஒன்று தானே நினைப்போம். அவருக்கு பயமே இல்லை, தைரியமாக இருப்பார்னால். பயம் இல்லை என்பது ராவணனை பார்த்து பேசுவதற்கு பயமில்லாத இருந்தார் இல்லையோ. புறத்தியாரை பார்த்து பயப்படலைன்னா அது பயமின்மை. எங்கிட்ட சுய கட்டப்பாடு இருக்குன்னா தான் அது தைரியம். இன்னொருத்தரை பார்த்து தைரியமாக அடிக்கிறதுலாம் தைரியம் இல்லை. சுவாமி அவரை பார்த்தா என்னமா அடித்தார் தெரியுமானால், முதல்ல உம்மை கட்டுப்பிடிக்க பாரு, அப்புறம் அவரை கட்டுப்படுத்தலாம். என்னை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் தைரியம்னு அர்த்தம். பிரத்தியாரை கண்டு பயப்படாத இருந்தால் தான் நிர்பயத்தம்னு அர்த்தம். அதனால பயப்படாமை என்பது வேறு, தைரியம் என்பது வேறு. தீரஹா தீரஹான்னு கண்ணன் சொல்லிகிட்டே இருக்கார். தம் பக்தனை பற்றி அவரே சொல்கிறார். என் பக்தனை பார்த்து ஒத்தனும் பயப்பட மாட்டான், என் பக்தனும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். 2 சொல்கிறார். என் பக்தன் இருந்தால் இவனை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக பேசலாம், தப்பாக நினச்சிக்க மாட்டார், ஓஹோன்னு சபிச்சுட மாட்டார், வெய்ய மாட்டார், ஒத்துரை அடிக்க மாட்டார். இதான் என் பக்தன். இதே என் பக்தன் அப்படின்னா ரொம்ப எளியவராக இருப்பார் போல் இருக்கு, சக்தியே இருக்காதுன்னால் யாரும் அவனை அடிக்கவும் முடியாது, யாரை கண்டு அவர் பயப்படவும் மாட்டார், தான் யாருக்கு பயப்படுத்தவும் மாட்டார், தான் யாரை கண்டு பயப்படவும் மாட்டார். அப்படி இருக்கவன் தான் என் பக்தன்னா. இது எவ்வளோ தைரியம் ஒன்று தெரியுமோ. அப்படி என் சொல்கிறச்சே இது ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்மளை பார்த்து யாரும் பயப்படக்கூடாதுன்னால் நடந்துக்கிற விதமே வேறையாக இருக்கணும். ஆனால் நம்ம லட்சியமே என்ன தெரியுமா வச்சுருக்கோம், நான் வரச்சவே நடுங்கணும்னுவோம். எது நடுங்கும்?
பூமியா, அப்பா, தேஜஸா, வாயுவா, ஆகாசமா, மிஞ்சி போனால் இவர் காலு வயசானா நடுங்கும், இவ்வளோதான் ஆகுமே தவிர யாரும் அப்படிலாம் நடுங்கிடவே மாட்டார்கள். ஆழ்வாரே பாசுரத்தில் சொல்றார், முத்த மூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன் பெத்ததாய் போல் வந்த பேச்சு பெருமலையூடு உயர வத்த வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமேனு பதரிகாசிரமத்துக்கு 20 பாட்டு. எங்கோ வடநாட்டில் இருக்காரே பெருமாள் பத்ரிநாத், பத்ரி விஷால் பெருமாள், அவருக்கு 20 பாசுரம் பாடினார். இன்னைக்கு நீ குனிய மாட்டேன், வளைய மாட்டேன், பணிவோடு இருக்க மாட்டேன்னு சொல்லு. ஒரு நாள் உனக்கு வயசாகும், கையில் ஒரு கோலை கொடுப்பா, அந்த கோலை பிடிச்சின்னு நீயா குனிஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு நீ குனிய மாட்டேன். முத்த மூத்து கோல் துணையா முன்னாடி நோக்கி வளைந்து, முன்னாடி தானே உன் முதுகு குனிஞ்சு போடும். இற்ற கால் போல் தள்ளி மெல்ல, இந்த காலெல்லாம் இத்து போய் உட்காரலாமான்னு தோணுமா? யாரும் இப்போ உட்கார்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டார்கள். இது ஒரு நாள் ஆறத்துக்குள்ள சீக்கிரம் வந்து சேரேன், இளமையிலேயே வந்துடேங்கிறத தான் ஆழ்வார் நம்மளை கூப்பிடுறார். ஆகவே நாம் நினச்சிட்டு இருக்கலாமே தவிர அந்த தைரியம்லாம் வேறு. மனோபலம் மனோதைரியம்ங்கிறதே வேறு. மனோஜவம் மாருத துல்லிய வேகம்ங்கிறோம். ஜவம்னா வேகம்னு அர்த்தம். வாயு வேகம்ங்கிறது ஒன்றுன்னா மனசு வேகம் இன்னும் வேகம். வாயுவாது நகரணும், மனசுன நகரவே வேண்டாம், 2 நிமிஷத்துல போக வரும் இல்லையோ. அந்த தைரியம், அந்த பலம்தான் ஹனுமானுக்கு இருக்கிறது. யசோ தைரியம் நிர்பயத்தம் ஆரோகதா. அரோகதா, எந்த வியாதியும் அவர்கிட்டக்கே வராதுங்கிறார். ஏன்னு கொஞ்சம் நிதானமாக பார்த்தாகணும். நிர்பயத்தம் அரோகதா. ரோகம்ங்கிறது எங்கேருந்து வரும்? ரத்த ஓட்டம் சுமாராயிட்டாலோ, பிராணவாயு வலிமை இழந்துடுத்துனாலோ அப்ப வாயு. சத்த ரஜஸ் தமோ குணங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதன் பிரதிநிதியாக வாதம், பித்தம், கபம், இந்த 3 உடம்புல இருக்கு. இந்த 3த்துக்கு எந்த ஏற்ற இறக்கம் வந்ததுனாலும் வியாதின்னு அர்த்தம். இந்த 3 சமமான நிலையில இருக்குன்னா வியாதி இல்லேன்னு அர்த்தம். சத்தகுணம் வசந்திருந்து ரஜோகுண தமோகுணம் குறைஞ்சிருந்தா வியாதி இல்லேன்னு அர்த்தம். இல்லை ரஜசு தமசு கூடியிருந்ததுனால் வியாதி இருக்குன்னு அர்த்தம். ஆரோகதா, அவருக்கு அதை போல ரோகமே கிடையாதுன்னால் பிராணவாயு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் அவருக்கு ரோகம் இல்லாமல் இருக்கார். ஹனுமாரை பற்றவன் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்பதான் நிறைய ஆசையாக கைங்கரியம் பண்ண முடியும். பக்தன் இருந்தால் பட்டினி கடந்து கொண்டே ஒரு சக்தியுமே இல்லாமல் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டாமல் இப்படிலாம் யாரும் சொல்லலை. நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கணும். எத்தனையோ கைங்கரியம் பண்ணணும். எவ்வளோ வேலை இருக்குது. நமக்கு என்ன வேலை குறைவா? சம்பாதிக்கிற வேலை நிறையா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் இல்லையே. தொண்டு செய்யறதுக்கு எவ்வளோ பெருமாள் வழி கொடுத்துருக்கார். அதில் ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு தான் செய்யணும். முடியுமா முடியாதா பார்க்காதே, என்ன வேணுமோ இறங்கிடுங்கிறார். அதனால அரோகதா 5 பிராணன்னு கேள்விப்பட்டிருப்பீள். பிராணவாயு, அபானவாயு, வியானவாயு, உதானவாயு, சமானவாயு. இந்த 5 தான் நம்ம உடம்புல இருக்கிற வாயுக்கள். அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஹிருதி பிராணஹா. இந்த ஹிருதய கமலத்தில் பிராணவாயு இருக்கும். 5 இடத்துல இந்த 5 வாயு இருக்குது. ஹிருதி பிராணஹா. அது இங்கிருந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். கீழே இருந்து மேல் நோக்கி பிரம்மரந்திரம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கான். ரந்திரம்னா ஓட்டை, பிரம்மரந்திரம்னா இந்த மண்டை ஓடு இருக்கும் இல்லையா, இந்த ஓட்டில் ஒரு சின்ன ஓட்டை குழந்தை பிறக்கச்சவே இருக்கும். அதுக்கப்புறம் அதை குளிப்பாட்டி தேய்ச்சி மெதுவாக அந்த ஓட்டையை மூடணும். இப்போவும் எங்கேயான நங்குன்னு போய் ஒரு உத்தரத்தில் இந்த இடத்துல இடிச்சுன்னு பாருங்க, சுரீர்னு ஒரு வலி இறங்கும். ஏன்னா அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இப்போவுமா சுவாமி இது அப்போ தான் இருக்குன்னு என்னால் இருக்கும். கொஞ்சம் வெளி விஷயங்கள்லாம் நமக்கு உள்ளே போக வேண்டாமா? மூளை அங்கே தானே இருக்குது. அதுதான் இது நான் வெறுமை சொன்னேன். இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குன்னு கேட்க வேண்டாம். ஏதாவது ஒன்று கற்றுட்டு வந்தால் உள்ளே போகணும். இல்லை ஒன்றும் கற்றுக்கலைன்னா இருக்கிறது வெளியில் போடும் இல்லையோ. அதுக்காக அந்த பெருமாள் வேணும்னு ஓட்டையை வச்சிருக்காரோ என்னமோ அந்த இடத்துல இருக்குது. இன்னும் கேட்டால் மோட்சமடைய போகிற மகாஜானி பிரம்மஜானி புறப்படுறாருனால் அவருடைய ஆத்மா இந்த ரந்திரத்திலேருந்து தான் வெளியில் போகுமா. சுஷும்னான்னு ஒரு நாடி, 101 நாடிகள் ஹிருதய கமலத்திலேருந்து தலையை நோக்கி போகும். அதில் 101வது நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேர். அந்த நாடியை பிடிச்சாத்தான் அர்ச்சிராதிங்கிற மார்க்கத்தை தொட்டு 12 லோகங்களை தாண்டி விரஜா நதியில் நீராடி ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே போகுமா. இப்படின்னு தான் அதற்கு இருக்கிற ஏற்பாடு சொல்லியிருக்கா. அதனால் இந்த பிராணவாயு ரொம்ப முக்கியம், நாடி முக்கியங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஹிருதி பிராணஹா குதே அபானஹா. அபான வாயுங்கிறது கீழ் நோக்கி போகக்கூடியது. அழுக்கு வாயு வெளியேறக்கூடிய ஆசன வாயு, அது வழியாக வெளியேறக்கூடியது. ஹிருதி பிராணஹா குதே அபானஹா சமானஹா நாபி மண்டலே. நம்ம நாபி இருக்க தொப்புள், அந்த தொப்புளில் தான் சமான வாயு இருக்குது. சமமான வாயு அது. சமானஹா நாபி மண்டலே. அடுத்தது உதானஹா
கண்டதேசஸ்தா உதான வியாயு நம்ம கழுத்தில் இருக்கும். கடைசியா சொன்ன வியானம் வியானஹா சர்வசரீரகா, உடம்பு முழுக்க சரீரம் முழுக்க வியான வாயு இருக்கும். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருக்கு, நாடி சரியா இருக்கு, ஹிருதயம் டக்கு 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 டக்குன்னு தட்டிகிட்டே இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னா பிராணவாயு சரியா இருந்தா தான். வைத்தியர்கள்லாம் இப்படி பிடிச்சு பார்க்கச்சே ரொம்ப ஒன்றும் சக்தியே இல்லையே, குறைச்சலாக இருக்கே, நாடி இன்னும் நன்னா இருந்தால் தானே துடிப்பாக இருப்பிடுவா. அது அப்படியே ஏதானு பண்ண 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 குறையும். அதுக்கு பிராணவாயு பிராணாயாம பயிற்சியே பண்ணலைன்னா ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் வேண்டுகோள், கார்த்தால ஒரு 10, மத்தியானம் 10, சாயங்காலம் 10, 3 10 பிராணாயாமமானு பண்ணுங்க. மந்திர உபதேசம் பெற்றுக்கலையனால் அந்த கவலையெல்லாம் யாரும் பட வேண்டாம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு 17-18 வயசு ஆயிடுத்துன்னு சொன்னாலே பிராணாயாம பயிற்சி அவசியம் பண்ணணும், கற்றுக்கணும். அது ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கொள்ள வேண்டும், அது தெரிந்து கொண்டிருந்தால் போதும். இப்போ 5 வாயு: பிரகிருதி பிராணஹா, குதே அபானஹா, சமானஹா நாபிமண்டலே, உதானஹா கண்டதேசஸ்தா, வியானஹா சர்வசரீரகா. இது ஒழுங்கா ஓடித்துன்னா தான் எல்லா இடத்துலையும் ரத்தமும் ஒழுங்கா ஓடும், இருக்க ஆரோக்கியம் நன்னா இருக்கும்னு அர்த்தம். அதனால எங்க ஹனுமாரை பார்த்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய கேடோடு இருக்கிறாப்புல எப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இத்தனை பெரிய சண்டைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. இதுல ராமன் கூட அடிபட்டு விழுந்தார்னு உண்டு, நாகாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டுட்டார் உண்டு, பிரம்மாஸ்திரத்துக்கு விழுந்தார்னு உண்டு, எல்லாம் கேள்விப்படுறோம். ஹனுமார் எதுக்கானு கட்டுப்பட்டு அடிபட்டு விழுந்தார் எங்கேயானு பார்த்துருக்கோமா? பண்ணவே மாட்டார். அதனால அவரை நினைக்க நினைக்க நமக்கும் ஆரோக்கியம் பெறுகிறோம்னு சொல்ல வருகிறார். ஆரோகதா நிர்பயத்தம், அரோகதா அஜாட்யம். அஜாட்யம்னா சோம்பலின்மை. எப்போ இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருக்கார். எங்களுக்கு கார்த்தால எழுந்திருக்கிறச்சவே சோம்பலாக இருக்கு சுவாமி, நீ என்னமோ எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பை பற்றி பேசிட்டு இருக்கீர். கார்த்தால எழுந்து இப்பெல்லாம் வழக்கம் ஒன்று வச்சுட்டு இருக்கா, நீங்கள் எழுந்து படுக்க உள்ளேருந்து வரச்சேவே ஓய்வு எடுத்துட்டீங்களான்னுவா. ஆமான்ன உடனே கொஞ்சம் பாலை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துங்கோன்னுடுவா. இப்போ எதுக்கு சுவாமி எழுந்து வந்தீர்னா? ஓய்வு எடுத்துக்கத்தான். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணிருனா? ஓய்வு எடுத்துட்டேன். இவ்வளவு தூரமாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும்? ஏதோ ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னால் அதிகமாக சாப்பிட்டுட்டு அதிகமாக ஓய்வெடுத்து ஆரோக்கியமாக இருப்போங்கிறது தப்பான அபிப்பிராயம். குறைவாக சாப்பிட்டு நிறையா உழைச்சி ஒழுங்காக தூங்கினான்னா நன்னா இருக்கும். இதை விட்டு நிறையா நன்னாவும் சாப்பிட்டுட்டு அது ஊட்டச்சத்து மிக்க ஆகாரமாக இருக்க வேண்டும்னுட்டு அவர் வேற வைத்தியர் எழுதி கொடுத்தார். முன்னாடிலாம் 2 வேளை சாப்பிட்டுருந்தோம், அப்புறம் அதை 3 வேளை ஆக்கினோம். இப்போ அவர் 4 வேளை ஆக்கிட்டார். பல பேர் சொல்கிறது, கையில் பைய ஒன்று வச்சுட்டே இருங்கோ, அப்பப்போ ஏதானு வாயில் போட்டுட்டே இருங்கோ. 2 மணி நேரம் உபன்யாசம்னா வெறுமை இருக்க முடியுமா? தொண்டை தண்ணி வத்திப்படாதோ? ஆனால் நீங்கள் எல்லோரும் கையில் ஏதானு வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் வாயில் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னால் ஒரு நன்னா இருக்கு போல் இருக்கு, சொல்கிற விஷயம் இனிமையாக இருக்கும்னு நினச்சோம், அது இல்லை போல் இருக்கு. அதனால தான் கையில் ஏதோ வச்சுன்னு இந்த சுவாமி வாயில் போட்டுட்டே இருக்காருன்னு ஆகிடும். அப்படியெல்லாம் சாப்பிடவே கூடாது, ரோகத்தில் தான் போய் முடியும். ஆகாரம்னு சொல்கிறது ஒரு வேளை ஆகாரம் தான் ரொம்ப சிறப்புங்கிறா. போனால் போகிறது 2 வேளை வேணால் ஆகாரம், 3ஆவதுங்கிறதுக்கு வழியே இல்லை. 4ஆவது கூடவும் கூடாது. ஒரே வேளை சாப்பிட்டோம்னா யோகம்னுவா, 2 வேளை சாப்பிட்டா போகம்னுவா, 3ஆவது வேளை சாப்பிட்டா ரோகம்னுடுவா. அரோகதா, அந்த ரோகம் இருக்கக்கூடாதுன்னா 3ஆவது வேளை தவிர்க்கணும், இயற்கை உணவாக இருக்கணும். எல்லாம் யாரோ கொண்டு கொடுத்து நாம் போய் தேடி நாம் தெளிவு பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம கூப்பிட்டோம்னால் யாரோ எத்தையோ கொண்டு கொடுக்குறார், வாசலில் வேறு வச்சுட்டு போய்டுறாரு. அது கொண்டு கொடுத்தா கூட தேவையில்லை, அநேகமாக அதை வாசலில் வச்சுட்டு போய் அதை நான் என்றைக்கு உள்ளே எடுத்துன்னு வரேன். கண்ணனானா கீதையில் சொல்லச்சே, யாத்தயாமம் கதரசம் பூதி பருஷிதம் உச்சிட்டஞ்ச அமேத்தியம் ஆகாராக. இந்த ஆகாரம்லாம் கூடவே கூடாதுன்னுட்டார். யாத்தயாமம்னா தளிகை பண்ணி ஒரு ஜாமம் ஆயிருந்தாலே தாண்டினாலே சாப்பிடக்கூடாதுங்கிறார். இப்போ எல்லாத்தையும் குழு கூட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டு 4 நாள் கழிச்சு தான் எடுக்கிறதே. அவர் சொல்கிறது கார்த்தால பண்ணால் மத்தியானம் சாப்பிட்ணுங்கிறார், மத்தியானம் பண்ணால் ராத்திரி சாப்பிட்ணும், ராத்திரி பாத்திரத்தை ஒழிச்சு போட்டுட்டு 10 பாத்திரம் தேய்க்காம படுக்கவே கூடாதுங்கிறார். அது முதற்கொண்டு சொல்லிவிட்டார். 2 பேர் பேசிட்டு இருக்கார், ருக்மிணி தேவியும் சத்யபாமா தேவி. ருக்மிணி தேவி பக்கத்தில் திரௌபதி. இவா 2 பேரும் பேசுறது பாகவத புராணத்தில் ஒரு அழகான ஒரு அத்தியாயம். அதில் கேட்கச்சே, இல்லத்தரசிகளாக நாம் 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு இவ அவள்கிட்ட கேட்குறா, அவள் இவள்கிட்ட கேட்குறா. அவள் சொன்னது, எங்கேயும் துணிமணியை அங்கங்கே போட்டே வைக்க மாட்டேன், மடித்து தான் வைப்பேன், 10 பாத்திரத்தை அன்னன்னைக்கு ராத்திரி தேய்ச்சிடுவேன், போட்டே வைக்க மாட்டேன், குளிக்காமல் தப்பி தவறி நான் எந்த தளிகையும் பண்ண மாட்டேன்.
இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. 10 பாத்திரம் ராத்திரி வேளையில் போடாத வைக்க யாரான்னு இருக்காளான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை அப்படியே கொண்டு போய் போட வேண்டிதான். மறுநாள் காத்தால எப்படியோ எப்படித்தான் அது குளிக்காம தளிகை குளிக்காத பண்ணவே கூடாது. இல்லை பண்ண மாட்டேன் சுவாமி, குளிக்காம அடுப்பில் ஏற்றிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இறக்கி பேணுவா. இது ஒரு புது கண்டுபிடிப்பு. இது இத்தனை நாளாக எங்கேயுமே இது கிடையாது. ஏன்னா அந்த அந்த நேரத்தை காப்பாற்றி விடுறாளாம். அந்த நேரத்தை சேமிக்கணுங்கிறதுக்காக குளிக்காம அரிசி களைஞ்சி போடணும். முதல்ல அரிசி களைஞ்சி போடுறதுன்னே ஒன்றும் இல்லையே, அது இருந்தால் தானே. இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஜலத்தையும் கொட்டு, அரிசியும் போடு, களையெல்லாம் வேண்டாம் வேண்டாம். எதுக்கு தெரியுமா? 2 தரம் அரிசி களையிறதுன்னு இன்றைக்கி வச்சுருந்தா ரொம்ப ஆழமான அர்த்தம். இந்த சரீரம் கீழே விழுறதோ இல்லை, இதுக்கு ஸ்தூல சரீரம்னு பேர். இந்த சரீரம் கீழே விழுந்த உடனே இங்கே ஒரு தரம் குளிப்பாட்டுவா. இந்த சரீரத்தை குளிப்பாட்டு தான் தூக்கின்னு போவா. இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்ரீவைகுண்டம் போகணும்னா சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று கிடைக்கும். அது ரொம்ப சின்னதாக நுண்ணியதாக இருக்கும். அது இருந்தால் தான் இந்த ஆத்மா அங்கே போய் சேரும். இந்த சூக்ஷ்ம சரீரம் விரஜா நதிக்கு போன உடனே ஒரு தரம் அதில் இறங்கி குளிச்சு அதில் 2ஆம் தரம் அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் கழுவி எடுத்துடுவா. எடுத்தப்புறம் நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ளே போகிறச்ச வேற அழகான திருமேனி நமக்கு கிடைக்கும். அந்த திருமேனியோட தான் அதுக்கப்புறம் எப்போதுமே இருக்க வேண்டும். அதுக்கு பிறப்பு இறப்பு மூப்பு கிப்பு எதுவுமே அந்த சரீரத்துக்கு கிடையாது. இப்போ 2 தரம் கழுவினது பார்த்தோமா, ஒரு தரம் இங்கே ஸ்தூல சரீரத்தை விடணும் குளிப்பாட்டுறா, 2ஆம் தரம் சூக்ஷ்ம சரீரத்தை விடணும் குளிப்பாட்டுறா, விரஜாநதியில் குளிப்பாட்டுவா. இதை போல எனக்கு நடக்க போகிறது நடக்கணுங்கிற விருப்பத்தை அன்றாடம் கார்த்தால தளிகையும் போது ஞாபகப்படுத்திக்கணுமா. அதுக்காகத்தான் இந்த அரிசி எடுத்து களையறச்சே முதல் தரம் களைஞ்சா பெரிய பெரிய உமியெல்லாம் போயிடும். அப்புறம் 2ஆம் தரம் கலந்தா சின்ன உமி போகும். பெரிய உமி தான் ஸ்தூல சரீரம், சின்ன உமி தான் சூக்ஷ்ம சரீரம். இந்த ரெண்டும் தொலைகிறது. அன்றாட இவன் ஞாபகம் வச்சுக்கணும்னு பண்ணியிருந்தா இதெல்லாம் அரிசி களைந்தால் களைஞ்ச அன்னைக்கு தானே. இன்னும் முன்னாடி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிற சுவாமினால் ஏதோ பழைய நாள் படித்தது வாசனை சொல்லிட்டேன், தப்புன்னா நீங்கள் விட்டுடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆக அந்த அண்ணன் இன்னன்னைக்கு என்ன கோலம் போடுறோம், என்ன மெழுகிறோம், என்ன ஸ்தோத்திரம் சொல்கிறோம், தளிகை எப்படி பண்ணுறோம், இதுலேயே இந்த ஆன்மீகத்தை கலந்து கொடுத்துருக்கிறது தான் நம்ம பெரியவர்கள் நமக்குன்னு பண்ணியிருக்கிற உபகாரம். காசுகவா கொடுக்கல, எந்த பிரத்யுபகாரத்தையும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. படிச்சியா சொத்து பெருமானிடத்தில் போய் சேர்ந்துதான். அத்தனை பேரும் அவனுக்கு சொத்து. இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் வேலை சொத்து விடுபட்டு போயிடக்கூடாது, சொத்து வீணா போகக்கூடாது, சொத்து சுவாமி இடத்துல போய் சேர்ந்துடும். அவர் தான் இருந்தால் அவர் தன்னோட வச்சு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார். நடக்கும் நடக்கும், ஆசைப்பட்டோம்னா நடக்கும். புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்தம் அரோகதா அஜாட்யம். அஜாட்யம்ங்கிறது சோம்பலின்மை, ஜாட்யங்கிறது சோம்பல், அஜாட்யம் சோம்பலின்மை. வாக் பட்டுத்வஞ்ச நல்ல பேச்சு சாமர்த்தியம். அனுமத் ஸ்மரணாத் பவேது. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ரொம்பவே பேச்சு சாமர்த்தியம் ஒன்று. நமக்கு எங்கேயான ஒரு இடத்துல வேலைக்கு போட்டிருப்போம், அவள் பேட்டி எடுக்கிறதுக்காக கூட்டிருப்பா, 100 பேர் உட்காந்துருப்பா. எனக்கு கொடுக்கப்பட்டது 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போட்டுருக்கேன் சுவாமி. நான் என்னென்னமோ படிச்சுட்டு வந்துட்டு இவர் என்னமோ 2 கேள்வி கேட்பார், அதுக்கு நான் பதில் சொல்லணும். சரி உன்னை பற்றி கூறிக்கொள் அப்படின்னு இப்படி கையை கட்டிடுவார். என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதான்னு இருந்திருந்தா இங்கேயே வந்திருக்க போகிறேன், ஏதான் நன்னா பண்ணியிருக்க மாட்டேனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அவர் சொல்லிட்டு உன்னை பற்றி நான் கையில் தான் அச்சு போட்டு கொடுத்துருக்கேனே, அதுதான் இல்லை நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வார்த்தையில் கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னால் அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வரணும், நான் யாருன்னு புரியணும், இவர் யாருன்னு புரியணும், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியணும். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே மணியை தட்டிடுவார். 5 நிமிஷம் முடிஞ்சு போயிட்டு வாரினால். அப்போ எவ்வளோ தூரம் பேச்சு சாமர்த்தியம் வேணும். வாக்மி ஸ்ரீமான்னு வால்மீகி ராமனை கொண்டாடுறார், சொல்லின் செல்வன்னு ராமன் ஹனுமானை கொண்டாடுறார். கம்பர் எழுதினது இந்த பேச்சுன்னா பேச்சு என்னமா பேசுறாரு தெரியுமா லக்ஷ்மணா, இவர் பேச்சை கேட்டுண்டே இருக்கலாம் போல் இருக்கேன்னு ராமனே கொண்டாடி இருக்கணும். வாயடைச்சு போயிட்டாராம். ராமன் பேசுவனான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கா, அவர் பேசவே இல்லை. 10 நிமிஷம் பேசிட்டு நிறுத்திட்டார். அப்புறம் நீர் பேச ஆஞ்சநேயர் என்னமா பேசுறீர் அப்படின்னு அவர் சொன்னதையே கேட்டு இருக்கணும்னால் அதுதான் அவருடைய வாக் சாதுரியம். இந்த 8ன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். இதில் 1-2 விஷயங்களுக்கு மட்டும் என்ன சரித்திரம்ங்கிறத சொல்கிறேன். ராமரே அகஸ்தியரிடத்தில் அமர்ந்து கொண்டு நான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், ராவணனை ஜெயிச்சுட்டேன், கும்பகர்ணனை ஜெயித்தேன்னால் அது என்னால் மட்டும்னு எனக்கு தோணலை, கூடவே ஹனுமார்னு ஒருத்தர் கைகூப்பின்னு நிற்கிறாரே அவர் பலத்தால் தான் ஜெயித்ததா எனக்கு தோன்றதுங்கிறார். அகஸ்தியர்கிட்ட சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பட்டாபிஷேகம் ஆகிவிட்டது. இது நான் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உத்தரகாண்ட சரித்திரம். யுத்த காண்டம் முடிஞ்சு ராம பட்டாபிஷேகம் ஆகி உத்தரகாண்டத்தில் அகஸ்தியர் ராமனை சந்திக்கிறதுக்கு வருகிறார். அவர் தான் ஆதித்ய ஹிருதயமே சொல்லி கொடுத்தார். அவர் வர்றார்.
ராவண சரித்திரம் முழுக்க அப்பதான் சொல்றார், கொன்னே ஆச்சு, இனிமே தான் அவர் யாருன்னே அவர் மெதுவாக தெரிந்து கொள்ளுகிறார். மால்யவான்கிறது யாரு, மாலினா யாரு, சுமாலினா யாரு, விஸ்ரவசுங்கிறது யாரு, குபேரன் யாரு, இவாளுக்குள்ள என்ன சண்டை, எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணும்னா உத்தரகாண்டத்துல தான் அந்த கதை இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் ஹனுமானை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ராமன் இதை சொல்றார், சௌரியம், தாக்ஷ்யம், பலம், தைரியம், பிராஜ்ஞதா, நயசாதனம், விக்ரமஸ்ச பிரபாவஸ்ச ஹனுமதி கிருதாலயா. நான் பார்த்தது ஒரு கோவிலை பார்த்தேன்னார் ராமன்.